பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் அப்படின்னா ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கறத வந்து இந்த கடந்த இவங்களோட 10 ஆண்டுகளையும் சரி இப்பயும் வந்து அவங்க ரொம்ப தெளிவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் போய் நீங்க என்ன மதம்னு கேட்டு பேரை கேட்டு சிலர் வந்து பயந்துகிட்டு வந்து இவங்க இந்து பேரை கேட்டா சுடுறாங்கன்னு சொல்லி சிலர் வந்து வேற முஸ்லீம் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்கள அண்டர்வேர கழட்டி அவங்க வந்து சுன்னத் செஞ்சிருக்காங்களான்னு பார்த்து கொள்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட மதவெறியில வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்னு இந்த இவ்வளோ ஒரு பெரிய கொடூரமான சம்பவம், இதை அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட அத்தனை பேரும் அப்பாவி இந்து மக்கள், அதுல கூட இங்க இருக்கிற சில நடுநிலைங்கிற பேர்ல இதுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இல்ல அப்படிலாம் நடக்கல இப்படிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது வந்து ரொம்ப வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்து மக்கள் இனிமேலாவது விழிச்சுக்கணும். அவங்க இந்துக்களா ஒன்றிணையணும். அவங்கள வந்து ஜாதியா பிரிச்சு போட்டு வைக்கிறது, அரசியலை வச்சு பிரிக்கிறது, இதெல்லாம் இல்லாம நாம எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு ஒன்றிணைஞ்சாதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. ஓவைசி அவர்களே ஒத்துருக்கிறாரு ஒரு பேட்டியில, ஆமா அவங்க வந்து முஸ்லீமா இந்துவான்னு கேட்டுதான் கொண்டிருக்காங்கன்னு அவங்களே அங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சில நடிநிலைகள் அந்த சுந்தரவழி அக்கா மாதிரியான ஆட்கள்லாம் மரணம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல.